நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. காற்று மாசுபாட்டை குறைப்பதற்காக டெல்லி அரசு முதன்முறையாக செயற்கை மழையை பெய்ய வைக்க இருக்கிறது. டெல்லியில் காற்று மாசுபாடு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இப்போதைய நிலவரப்படி டெல்லியின் காற்று தர குறியீட்டு எண் மிதமான அளவில் இருந்தாலும் பல நேரங்களில் அதன் மதிப்பு தீவிரமான அளவை தாண்டுகிறது. இதனால் டெல்லி மக்கள் சிரமத்திற்கு ஆளாகின்றனர். பொதுவாக மழை பெய்தால் மாசு கட்டுப்படுத்தப்படும். ஆனால் டெல்லியில் இந்த ஆண்டு பருவமழை சரியாக தொடங்கவில்லை. அவ்வப்போது சில இடங்களில் மழை பெய்தாலும் அது காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் அளவுக்கு போதுமானதாக இல்லை என்று கூறப்படுகிறது. எனவே செயற்கை மழையை பெய்ய வைக்க டெல்லி அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதுகுறித்து டெல்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மஜிந்தர் சிங் சிர்சா கூறுகையில், டெல்லியில் ஜூலை 4ஆம் தேதி முதல் 11ஆம் தேதிக்குள் செயற்கை மழைக்கான மேக விதைப்பு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேக விதைப்புக்கான விமான திட்டம் மற்றும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு பணிகளை புனே வானிலை ஆய்வு மையமும் கான்பூர் IITயும் இணைந்து மேற்கொள்கின்றன. மேக விதைப்பு நடத்தப்படும் நேரத்தில் விமான அட்டவணையை மாற்றுவது தொடர்பாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்திடம் அனுமதி கேட்கப்பட்டுள்ளது. சுமார் 5 விமானங்களின் மூலம் கான்பூர் IIT நிறுவனத்தால் அறிவியல் பூர்வமாக தயாரிக்கப்பட்ட வேதிப்பொருட்களை பயன்படுத்தி மேக விதைப்பு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு விமானமும் 100 சதுர கிலோமீட்டர் தொலைவுக்கு சுமார் 90 நிமிடங்கள் வரை மேக விதைப்பில் ஈடுபட்டுள்ளன. சில்வர் அயோடைட், நானோ துகள்கள், அயோடின் சேர்க்கப்பட்ட உப்பு, இந்து உப்பு போன்றவை இருக்கும் கலவையை பயன்படுத்தி மேக விதைப்பு செய்யப்பட இருக்கிறது. டெல்லி மக்களுக்கு தூய்மையான சூழலை உருவாக்குவதே அரசின் நோக்கம் என்று மஜிந்தர் சிங் சிர்சா தெரிவித்தார்.